இந்த மாதிரி நாங்க இவ்வளோ வரி குடுக்குறோம். நீங்க என்ன திருப்பி தர்றீங்க அப்படின்னு கேட்கிறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம். ம். இப்படிலாம் கேட்கவே கூடாது அப்படின்றாங்க. கேட்கவே கூடாது. அப்ப அடிமையா? இந்த நாடு வந்து இவங்களுக்கு அடிமையான நாடா அது? இல்ல பார்க்க ஜனரஞ்சகமா தெரியும். ஆனா இது குதர்க்கமான ஒரு வாதம் அது. என்ன குதர்க்கமான வாதம்? சரி, 15த் ஃபினான்ஸ் கமிஷன் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 15த் ஃபினான்ஸ் கமிஷன் ஒண்ணு இருக்கு. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வெறும் பாப்புலேஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணியா டாக்ஸ் டெவல்யூஷன் குடுக்குது? அதுக்கு ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்கான்ல? ஒரு பிரசிடென்ஸ் இருக்குல்ல? ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கா இல்லையா? 15த் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கிரைட்டீரியாவில் டாக்ஸ் டெவல்யூஷன் கொடுக்குது மாநிலங்களுக்கு? வரியை மொத்தமாக கலெக்ட் பண்ணுது, ஜிஎஸ்டி வரிகளை. இந்த வரியை எடுத்துகிட்டு போய் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுல ஒரு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது நம்மளுக்கு. அப்போ 15த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வெயிட்டட் ஃபார்முலா, அப்போ வெயிட்டட் ஃபார்முலா என்ன பண்ணுது? ஸ்பெசிஃபிக் வெயிட்டேஜ் ஃபார்முலா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டேஜ் ஃபார்முலா என்ன? பாப்புலேஷனை மட்டும் வச்சு அது பண்ணலை. அப்போ அந்த எக்ஸாம்பிளை நீ ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இத்தனை பேர் கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஏன் அந்த சஜஷன் நீ கொடுக்கல? 15th எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வெயிட்டேஜ் ஃபார்முலா அப்ளை பண்ணுதுன்னு. டேக்ஸ் டெவல்யூஷனு, நம்மளுக்கு வரக்கூடிய வரி, திரும்ப வரக்கூடிய வரி விகிதாச்சாரம், இதில் வந்து டேக்ஸ் டெவல்யூஷன் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலா? அதாவது இன்கம் டிஸ்டன்ஸ், அதுக்கு 45%. அடுத்து வந்து பாப்புலேஷன், 2011 சென்சஸ் படி 15% பாப்புலேஷனுக்கு வெயிட்டேஜ். ஏரியா, இன்லேண்ட் ஏரியா, அதுக்கு 15% வெயிட்டேஜ். அடுத்து என்னது? ஃபாரஸ்ட் அண்டு ஈக்காலஜி, அதுக்கு 10% வெயிட்டேஜ். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வளர்ச்சிக்கான குறியீடு, இதில் வந்து 12.5%. அப்புறம் வந்து டேக்ஸ் எஃபர்ட் 2.5%. அப்போ இத்தனையும் சேர்த்து இந்த ஃபார்முலா படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு டேக்ஸ் டெவல்யூஷன் பண்ணலான்னு ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது? 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அப்போ அந்த பிரசிடென்ஸை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள். அப்போ ஒரு அதை எவால்வ் பண்ணுங்கள். நான் அதனால தான் வந்து நான் ஏற்கனவே 2-3 பேட்டிகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நேற்று இந்த ட்விட்டரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும், இன்க்ளூடிங் மோடி, அமித்ஷா, எல்லாம் அனைவரையும் டேக் பண்ணி, ராகுல் காந்தி எல்லாரையும் டேக் பண்ணி இந்த ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன்.